சரி சரி அப்ப நான் போயிட்டு வர்றேன். 30 அப்படியே சொல்லிட்டு போ. அப்படியே சொல்லிட்டு போனா உசுறு போயிடும். சாமி கொண்டாண்டவா வந்து விட்டாய பிடிச்சபடி சாம்பல் போனத சாம்பல் அல்லலான்னு. சரி 30 சும்மா 30 போய் பார்த்தவங்க 30 அது வாய் தவறி 30 கும்பிட்டுட்டாங்க. யாருக்கு 30 கும்பிடுறாங்க? இது கும்பிடலங்க. இங்க இருந்து போனாங்க. சரி போய் சாம்பல் அல்லலான்னு போனா மழை பெஞ்சு 30 சும்மா மேம்பத்துல இருந்து வந்தது கீமட்டத்துல அடிச்சு கொண்டுட்டு போயிடுச்சுங்க. சாம்பல பூரா கடலுக்கு போயிடுச்சு. ஆமாங்க. ஒரு கொஞ்சம் கூட இல்ல. என்ன சொல்றார்? ஆமாங்க. பிடிச்சபடி சாம்பலும் இல்லை என்று சொல்றார். இல்லங்க 30 அவன் யாருடைய இடத்துக்கு வந்தான்? நம்மளுடைய எல்லைக்கு வந்திருக்கிறான். எதிர்வர நாடு கொண்டே ஆமாங்க. ஆண்டவனுக்கு ஈமக்காரியம் செய்ய வேண்டும். ஆமாங்க. பிடிச்சபடி சாம்பல் எடுத்து வாருங்கள் அஸ்தானம் என்று எடுத்து சொன்னதற்காக மேலாட்டில் மழை பெய்து கீழ் தேசமாக வெள்ளம் வந்து அனைத்தும் அழைத்துக் கொண்டு கடலுக்கு சென்று விட்டது என்று சொல்கிறார். ஆமாங்க. என் ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்ம அரவணைக்கு சென்று வெங்கல பூசா ஒன்று இருக்கிறது. ஆமாங்க. அந்த பூசா எடுத்துக்கொண்டு கடலுக்கு சென்று ஒரு வெங்கல பூசா ஒரு தண்ணீர் எடுத்து வாருங்கள். அதை வைத்து நம்ம ஈமக்காரியம் செய்ய வேண்டும். தண்ணி தண்ணி தூக்க போட்டாங்க. அரண்மனையில எடுத்து வருகிறாயா? அது சீக்கிரமாக எடுத்து வாருங்கள். போயிட்டு வரங்க. செம்பனே ஐயா, இது உனக்கு நல்லா இருக்குதா? உன்னோட பெரிய வம்பு எனக்கு. என்ன செய்யறது? உள்ளே விட மாட்டேங்கிற மேல போக விடுவேன். நானும் போய் சொன்னப்பா நீ சொன்னது மாதிரி. சரி அந்த சாம்பல பூரா மழை பெஞ்சு கொண்டு போய் கடல்ல சேர்த்துருச்சுன்னு சொன்னேன். சரி பொன்னாண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன சொல்றாரு? வேற ஒண்ணு வேணாம். எங்களை பூஜா எடுத்துட்டு போய் சரி அந்த கடல்ல இருக்கிற தண்ணியை மோந்துட்டு வா ஈமக்காரியம் நடத்தலாங்கிறாரு. அப்படியா? அப்படியே சொன்னாரு. ஆமா. இனிமே நீ எதுவும் சொல்ல வேண்டாம். கடைசியா ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லு. என்னது? அதுக்கப்புறம் பாரு உனக்கு வருஷம் தான். வருஷமா? வருஷத்துக்கு ஒரு தாட்டி இந்த அரமனை வழியா வருவேன். ஓஹோ. அப்போ உனக்கு வேணுங்கிற பொன்பொருள் கொண்டு வருவேன். அப்படியா? என்ன சொல்ற தெரியுமா? என்ன சொல்லணும்? கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை ஆகாய மார்க்கத்திலே பறக்கக்கூடிய அதிசய பூஞ்சட்டியாகப்பட்டது பூரா குடிச்சிட்டு போயிருச்சுங்க. அந்த குளமே பாலமா வெடிச்சு போச்சுன்னு சொல்லி சரி இதை மட்டும் சொல்லு. 8, 16, 30 அப்புறம் வருஷம் தான். வருஷத்துக்கு இருக்கிறேன். என்னமோ பாக்குறேன். என்ன செய்யறது? மாட்டிக்கிட்டா அப்படித்தான். சாமி கொண்டாண்டவா அஸ்தானம் எடுத்து வந்து விட்டாயா தண்ணீரை? நீங்க சொன்னது மாதிரி நானும் போடுங்க. இல்லங்க ஒரு வருஷம் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது. என்னது? இங்க இருந்து போய் கடல்ல பார்த்தேன். ஐயோ என்னது? அங்க இருந்த தண்ணிய பூரா ஒரு தேன் சிட்டு. தேன் சிட்டா? ஆமாங்க. பூரா தண்ணியை குடிச்சிருச்சுங்க. கடல பூரா புண்டு கிடக்குதுங்க. இல்லங்க இப்படி பாலமா புண்டு கிடக்குதுன்னு என்ன சொல்றாய்? ஆமாங்க. ஆகாய மார்க்கத்திலிருந்து வந்த ஒரு பூஞ்சிட்டு சின்ன சிட்டு அந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் அனைத்தும் குடித்து சென்று விட்டது. பூரா குடிச்சுங்க. கடல்ல தண்ணியே கிடையாது. அதாங்க பாலமா புண்டு கிடக்குது. தண்ணீர் இல்ல. வறண்டு போச்சுங்க. அது எதற்காக அனைத்து தண்ணீர் குடித்திருக்கும் தெரியவில்லை. ஆண்டவன் யாருடைய நெல்லிவள கோட்டைக்கு வந்திருக்கிறான். ஆண்டவனுக்கு ஈமக்காரியம் செய்ய வேண்டும். அதற்காக ஆகாய மார்க்கத்தில் இருந்த வந்த பூஞ்சிட்டை எங்கிருந்தாலும் சிண்டு பிடிச்சு இழுத்துவார். எடுத்து வருகிறாயா? அது சீக்கிரமாக பூஞ்சிட்டு இழுத்துவார். அப்படியாங்க. இதுக்கு மேட்டு பழத்துக்குவியா? வருஷம் திரும்பினாலும் நான் திரும்ப மாட்டேன் போல இருக்கு அரண்மனைக்கு. இருக்கட்டும். செப்பண்ண நானும் போய் சொன்னேன். சரி பொன்னாண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன சொல்றாரு? அந்த கடல்ல இருக்கிற தண்ணியை குடிச்சிச்சே பூஞ்சிட்டு ஆமா அந்த சிண்டை பிடிச்சி எடுத்துட்டு சொல்றாரு. சிண்டை பிடிச்சிருக்க சொன்னாங்க. சிண்டை பிடிச்சிருக்க சொன்னாங்க. சிண்டை பிடிச்சிட்டு ஆல்மசிலா இருக்கும். தலையை பிடிச்சு கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு. தலையை பிடிக்க சொன்னாங்க. சிண்டை பிடிக்க சொன்னாங்க. சிண்டை பிடிக்க சொன்னாங்க. சிட்டு தாயை பிடிக்க சொன்னாரு. அப்ப சிண்டை பிடிச்சிட்டு போங்க. நீ தானே பொய் சொல்ல சொன்ன. நானும் பொய் சொன்னேன். நீ சொன்னதுக்காக உனக்கு 8, 16, 30 அப்புறம் வருஷம் தான். என்னமோ இன்னைக்கு நீ வருஷம் கும்பிடாம விட மாட்டேன் போல இருக்கு. நீதே இப்ப எனக்கு சிட்டு. வா போலாம். அப்படியா? வாடி இருந்து வாடி. நான் போய் நான் எவ்வளவு மாட்டிட்டு தப்பிச்சுக்கலாம். எனக்கு இந்த வருஷம் திரும்பிடுச்சு. உனக்கு திரும்பதான் பாரு. சாமி கொண்டாண்டவா. எங்கே பூஞ்சிட்டு எடுத்து விட்டாயா? இது பூஞ்சிட்டா? இல்லங்க கொண்டாண்டவா. அதற்காக என்னிடத்தில் சொன்னாய். வாய் தவறி போய் எதற்காக வாய் தவறியது? பயத்துல எதற்கு பயம்? நம்ம அரண்மனையில் பயம் இருக்கலாமா? யாங்க உங்க சின்னாண்டவர் தான் அடிக்கிறாரு. உங்ககிட்ட வந்தா நீங்க குத்துறீங்க. எதற்காக பொய்யான வார்த்தைகள் எடுத்து சொன்னாய்? யார் சொன்னது? சமூகராசாய் எதற்காக நெல்லிவள நாடு கோட்டைக்கு வந்து இவ்வளவு பொய்யான வார்த்தைகள் எடுத்து சொன்னாய்?
சொல்லுவேன் அப்படி அது என்ன? என் உருவத்தை பார்த்தா போய் சொல்றான் அப்படி நான் யார் போய் சொல்றது இவருதாங்க நீங்களே 8 பேர் 30 காசு பாத்தீங்களா சொல்லாத படிக்க நான் சொல்லலன்னு சொன்னேங்க. என்ன சொல்றாய் இவன் தாங்க சொன்னதுங்க எதற்காக பொய்யான வார்த்தைகளை எடுத்து சொன்னீர்கள் நான் பொய்யே பேச மாட்டேங்க என்ன பாரு இந்த எத்தனை பேர் பாக்குறாங்க கேட்டு பாருங்க பூரா இவன் தாங்க சொன்னது என்ன சொல்றாய் இவரு அஸ்தானம் தாங்க சொன்னது அஸ்தானம் எடுத்து சொல்லிவிட்டாய் என்று சொல்கிறாய் ஆமாங்க என்னுடைய அஸ்தானம் சொன்னானா பாத்தீங்களா சொல்லாத படிக்கிறேன் சரி நடந்தது நடந்தவே இருக்கட்டும் சிறியவர்கள் செய்த தவறை பெரியவர்கள் நான் மன்னித்து விடுகிறேன் எதற்காக நெல்லிமலை நாடு கோட்டைக்கு வந்தாய் ஆண்டவர் ஏன் இவ்வளவு பொய்யான வார்த்தைகளை எடுத்து சொன்னீர்கள் மறுபடியும் ஒன்றும் புரியவில்லை ஏன்னு கேளுங்க நான் பொய் அப்படி பொய்ன்னு சொல்லாதீங்க பொய் சொன்னது கூட இவன் தாங்க உத்தமே அஸ்தானம் தாங்க பொய் சொன்னாருங்க ஆமா நான் உத்தமங்க கேட்டு பாருங்க எல்லாத்த மக்களை தான் கேட்டு பாருங்க நான் பொய் சொல்லுவேனா பொய் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இருக்குதா பழைய கை சாப்பிடு இதற்காக என்னுடைய அரமனை நாடி வந்தாய் வருடம் ஒருமுறை சிவசோழ ராஜனுக்காக கரிசுட்டு கரியிழப்பதற்காக பொன் சுட்டு பொன்னளப்பதற்காக பொன்னால் செய்யப்பட்ட பொன்மரக்கா கொண்டு வருவது வழக்கமாக சரி இந்த வருடம் வந்து அரவணை கரகாமல் வந்து அத்திசாய் நேரமாகிவிட்டது ஆகையினால் இன்று இரவு மட்டும் அரவணையிலே தங்க வேண்டும் அதற்காக பொன்னாடவரை சந்திக்க வேண்டும் என்று தங்களுடைய அஸ்தானத்தை இடத்திலே நான் தெரிவிக்க அவர் தாங்களே வருவதற்கு பதிலாக சின்னாண்டவரை வரவழைத்து பார்த்த வயிற்றிலே பயந்தோடு அளவுக்கு தூரமாக சென்றேன் இப்பொழுதுதான் என்னை பிடித்துக் கொண்டு வந்து இந்த இடத்திலே விட்டிருக்கிறார் அதற்காக நீ பொய் சொல்லவில்லை என்று சொல்கிறாய் நான் பொய் சொல்லுவேன் அந்தோணி நல்ல மனுஷன் நான் போய் சொல்லுவேன் நல்ல ராஜபார்வ திருட்டு மொழி நீ சொல்ல மாட்டேன். அதே சம்பவம் ஆண்டவரே வருடவரனுடைய நண்பராகிய சிவசோழ அரசருக்கு பொன் அளப்பதற்கு பொன் மரக்கால் ஆமாங்க தங்க வளர்ப்பதற்கு தங்க மரக்கால் கொண்டு வருவது வெக்கம் ஆமாங்க என்னுடைய அரமனைக்கு அதற்காக வந்தாய் இன்று இரவு மட்டும் தங்களுடைய அரண்மனையிலே நான் தங்கிவிட்டு அதிகாலையில் நான் சென்று வருவேன் சிவசோழராஜனுடைய ஓ என்னுடைய அரமனையில் தங்க வேண்டும் என்று சொல்கிறாய் ஆமாங்க இரவு நேரத்தில் எங்கு செல்வது ஆமாங்க உன்னுடைய அரமனையில் இரவு 12 மணி நேரம் தங்கிவிட்டு ஆமாங்க காலை கதிரவன் உதித்த பிறகு சென்று வருகிறேன் என்று சொல்கிறாய் ஆமாங்க ஆகட்டும் சிம்பகுலம் ஆகட்டும் ஆண்டவரே அப்படி என்றால் அது சீக்கிரமாக அரமனையில் உறங்க வேண்டும் அப்படி ஆகட்டும் ஆண்டவா ஆகட்டும் சாமி இருந்தாலும் கூட என்னுடைய கரத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் அல்லவா இந்த மரக்காலை தங்களுடைய திருக்கரத்தால் வாங்கி பத்திரமாக வைத்திருந்து விடிந்தவுடன் கொடுத்தால் போதும் மரக்கால் ஆமாங்க இது என்ன மரக்கால் இது 12,000 திருவித்தால் செய்யப்பட்ட பொன் மரக்காலுங்க ஓ 12 திருவத்தில் செய்த பொன் மரக்கால் ஆமாங்க 12 திருவத்தில் ஆமாண்ணவா ஆகட்டும் சம்பவம் ஆகட்டும் சார் அப்படி என்றால் என்னுடைய அரமனையில் அஸ்தானத்தை அழைத்து இது 12 திருவத்துக்கு செய்த மரக்கால் என்று இடம் போட்டு நாங்கள் சரியாக வைக்கிறோமே ஆகட்டும் ஆண்டவரே ஆகட்டும் சிம்பகுலம் அஸ்தானம் செம்பகுலம் அந்த செம்பகுல ஆசாரி வருடம் ஒரு நாள் சிவசோழ ஆசனுக்கு பொன் அளப்பதற்கு பொன் மரக்கால் தங்க வளர்ப்பதற்கு தங்க மரக்கால் கொண்டு வருவது வழக்கமா நம்முடைய அரமனையில் இரவு நேரத்தில் நான் தங்கிவிட்டு காலை கதிரவன் உதித்த பிறகு நான் செல்கிறேன் என்று சொல்கிறான் ஆண்டவன் கொண்டு வந்த மரக்காலை 12 திருவத்தில் செய்த மரக்கால் என்று சொல்கிறான் அந்த மரக்காலை நன்றாக இடம் போட்டு பார்க்க வேண்டும் நல்லா போடுவாங்க. சரி 12 திருவத்தில் செய்த மரக்கால் என்று சரியாக இடம் பார்க்க வேண்டும் பார்த்து பாருங்க ஐயா சரியா இடம் போடுங்க நான் இடம் நல்லா போடுவேன். உங்களை நான் கவனிச்சேன் எதுல இந்த இடம் கணக்கா இருக்குன்னு இடம் போடுறதுல நான் சரியான ஆளு. இடம் போட்டு பாத்துருக்கியா இல்லையா? சரியா பாவி பாவி என்ன ஒரு பக்கமா இழுக்குது? ஒரு பக்கமா இருக்குதா? 12,000 திருவித்தை விட ஒரு குண்டுமணி எக்ஸ்ட்ராவே இருக்கு இல்லையே கீழே விழுந்த போய் நம்ம டம்முல சத்தம் கடிச்சு. இல்ல தங்க மரக்கு அப்படித்தாங்க சத்தம் கேட்க இல்லையே தங்க மரக்க மாதிரி எனக்கு கூட தெரியலையே. இல்ல உங்களுக்கு வயசாகி போச்சு அப்படித்தான் தெரியும். அப்படியா? 12,000 திருவித்தை விட ஒரு குண்டுமணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனாலதான் இடம் இந்த பக்கம் வளர்த்துட்டா அப்படியா? கிடையாது. இப்ப பொண்ணோட ஒரே கேப்பாரு. ஆமா இடம் போட்டா சாம்பார். ஆமா என் கையில இருந்தா தானே நான் கொடுக்க முடியும். ஆமா கொண்டாங்க. ஐயா என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்? 12,000 திருவித்தை விட ஒரு குண்டுமணி எக்ஸ்ட்ரா இருக்கு சாசாரி நம்பலாம்னு மட்டும் சொல்லிருங்க. முன்னாடி சொன்னதை விட இப்ப அதிகமாவே உங்களுக்கு செஞ்சாவே மொத்தமா ஏத்திடுறேங்கிற. ஆம்புலன்ஸ் கூட்டி வந்து ஏத்து சொல்றேன். அதிகமா செஞ்சாங்க.
பாரு எப்படி இருக்கு. நீங்க நல்ல பழப்பழம் தான் இருக்கிற. எனக்கு ஆசைதான். ஒரு அவுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன். அவட்ட கூட நீ நல்லா உருவி கூட கொடுப்பேன். சரி, நான் சொல்லிட்டு போறேன். இந்தாங்க. இது உங்க இடம் போட்ட வாக்கிலே பார்க்க நான் கொடுக்குறேன். நீ கொத்து விடு. செய்யறது சரியா செய்யணும். நீ உள்ள விடு பாத்துக்கிறேன். சரி, ஓரமா நின்னு நீ சொன்ன மாதிரியே சொல்லு. மறந்துடாதீங்க. ஐயா, நீதான் என்னைக்கு விளங்க போட்டு தள்ளுறியோ தெரியல. இருக்கட்டும். சாமி கொண்டாடவா? சாமி கொண்டாடவா? இடம் போட்டு பார்த்தாங்க. நன்றாக சரியாக 12,000 திரவத்துக்கு செய்த மரக்கால் என்று இருக்கிறதா? 12,000 திரவியத்தோட ஒரு குண்டுமணி கூட இருக்குங்க. என்ன சொல்கிறாய்? ஆமாங்க. 12,000 திரவத்துக்கு செய்த மரக்கால் ஒரு குண்டுமணி கூட இருக்குது என்று சொல்கிறாய். ஆமாங்க. ஆகட்டும். அப்படி என்றால் அரண்மனைக்குள் சென்று நம்ம மரக்காலை பதனமாக வைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும். அரண்மனைக்குள் சென்று வைத்து வாருங்கள். அட நான் கூட பத்திரமா வச்சுட்டு வரேங்க. ஏய் ஏன்பா? ஏய் ஏன்? பாருங்க ஏதோ கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் சிம்புகுலம் அரசே, பொன் பொருள் உங்ககிட்ட நிறைய இருக்குங்க. ஆமா. ஆனா பொன் பொருள் ஆசைப்படாத மனிதன் யாராவது இருக்கிறார்கள்? இல்ல. இவங்க யாருங்க? அஸ்தாம் இவங்க கிட்ட வந்து 12,000 திரவியத்தை கொடுத்தாது என்ன செய்வாருங்க? திருட்டு வருவனா? ஐயோ பாக்குறது பாருங்க. கடைசியில நீ திருப்பாங்கறியா? அதனால அதனுடைய திறக்கிறதால வாங்கி அரண்மனையை பத்திரமாக வைத்திருந்து விடுதலுடன் தாக்கலை எடுத்து கொடுப்பாங்க. என்ன சொல்றாய்? ஆமாங்க. என்னுடைய கரத்தால் வாங்கி அரண்மனையில் வைத்திருந்தால் நாளைக்கு அதன் விரித்த பிறகு மரக்காலை தர வேண்டும் என்று சொல்றாய். ஆமாண்ணா. அப்படி என்றால் மரக்காலை கொடுங்கள். ஆக பத்திரமாக என்னுடைய அரண்மனையில் வைத்திருக்கிறேன். அப்படி ஆகட்டும் சார். ஆகட்டும் சிறுமகள். ஆகட்டும் மாட்டவன். மரக்காலை வாங்கினேன். மரக்காலை வாங்கினேன். சிறப்புடன் இழந்து கொண்டார் அரக்கு திருமாளிகளுக்குள் நான் மதனமாய் வைக்கின்றேன். நல்லா தங்கைய என்னமா சொல்ற? நான் எப்படி பொல்லாத கனவுகள் கண்டேனோ என்னமா கனவு கண்டா? இன்றைய தினம் செல்பவரம் வந்து விட்டான். அம்மா. கரத்தில் மரக்காலை வாங்க வேண்டாம். என்னம்மா சொல்ற? கரத்தில் கொடுத்து உடனே நமது அரண்மனை விட்டு வெளியில் போக சொல்லுங்கள். என்னமா சொல்கிறாய்? அந்த ஒரு வெளிநாட்டில் இருந்து நமது கீழ் தேசமாக வந்தான். இரவு தங்குவதற்காக நம்ம அரண்மனைக்குள் வந்திருக்கிறான். அந்த எப்படி வெளியே போய் என்று சொல்வது தங்கமே? வேண்டாம் அண்ணா. என்னமா சொல்கிறாய்? அண்ணா அம்மா என்று சொல்லனா என்னமா சொல்கிறாய்? இந்த பாவி கண்ட கனவுகள் பழித்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது அண்ணா. இருக்கிறாய். அண்ணவன் கரத்தில் மரக்காலை வாங்க வேண்டாம். உடனே அரண்மனையை விட்டு வெளியில் போக சொல்லுங்கள். அந்தவனை எப்படியம்மா நம்முடைய அரண்மனைக்கு வந்தவனை ஆதரிப்பைத்தானே வேண்டும். அந்தவனை வெளியே போய் என்று எப்படியம்மா சொல்வது? எங்க போவேன் எனக்கு யாரும் தெரியும் இந்த நேரத்துக்கு. அண்ணா வாழ்ந்தாலும் போதும் என்று நான் மதவனாவோட சத்தியமா.
மரக்காலம் எங்கே வேண்டும் வாங்க வேண்டாம் அண்ணா என்று சொல்கிறாய் அம்மா. உண்மைதான் அண்ணா. நீ ஒரு சின்ன சிறு குழந்தையாக இருக்கிறாய் அம்மா. ஆமாங்க. உனக்கு எந்த கனவு கண்டாலும் பலிக்காது தங்கமே. அண்ணா, இல்லை அண்ணா. இல்லம்மா. அண்ணா பத்து நீ நான் கண்ட நீராய் பட்ட மகனை வாழ்த்தரண்ணா. அண்ணா பத்து நீ நான் கண்ட நீராய் பட்ட மகனை வாழ்த்தரண்ணா. நான் எப்படி கனவுகள் கண்டேனோ அதே போல் வந்து விட்டான் அண்ணா. தங்கமே. வேண்டாம் அண்ணா. என்னம்மா சொல்கிறாய்? நானோ பத்திரி கண்ட கனவு ஒரு காலமும் போய் போனது இல்லை உண்மைதான். என்று சொல்கிறாய் என் தங்கமே. உண்மைதான் என்ன அண்ணா. கனவு கண்டாலும் நாட்டிலிருந்து வடநாட்டை கோட்டைக்கு இரவு நேரத்தில் வந்திருக்கிறான் இந்த செப்பகுல ஆசாரி. அண்ணவன சின்னம் சிறுவீடாக இருக்கிறான். அண்ணவன் அனுப்பினாலும் எங்க போவான்? எங்க போவேன்? எனக்கு யாரும் தெரியும். அம்மா தங்கமே, அண்ணவனை அனுப்ப வேண்டாம் அம்மா. அண்ணவனை இரவு நேரத்தில் அரவணையில் ஆதரிக்கத்தானே வேண்டும். அண்ணவனை அனுப்ப வேண்டாம் தங்கமே. எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் தங்கமே. எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ அரவணைக்குள்ள சென்று வாரும் தங்கமே. அம்மா மானத்துக்கு கீழிருந்து வானத்துக்கு கீழே இருந்து மழை வருகிறதே என்று எண்ணினான். இப்படி அம்மா நம்ம நாட்டிலே வாழ்வது எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் அம்மா. நீ அரமனைக்குள்ள சென்று வருவாய் அம்மா. அரமனைக்குள்ள போய் வாருங்கள். எது வந்தாலும் நம்ம அரமனைக்குள்ளே வந்தவனை நான் ஆதரிக்கத்தான் வேண்டும். நான் எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் தங்கமே. நீ அரமனைக்குள்ளே சென்று வாருங்கள். ஏன் சிரிக்கிறேன்? சிரிக்கலைங்க, அழுகிறேன். எதுக்காக அழுகிறேன்? ஆரம்பத்திலேயே அஸ்தான உள்ளோட மாட்டேன், அப்புறம் உங்க தம்பி உள்ளோட மாட்டேங்கிறார், இப்போ உங்க தங்கச்சி உள்ளோட மாட்டேங்குது. அனைவரையும் நான் தடுத்து நிறுத்தி விட்டேன். எதற்காக தெரியுமா? ஏங்க என்னை பார்த்தா மட்டும் எல்லாரும் அப்படி சொல்றாங்க? நல்ல படிச்சேன். நல்ல மனுஷன். அதனாலதான் நான் என்ன பாவம் செஞ்சேன்? உன்னைய பார்த்தோன்னே அப்படி இருக்கு. நீஞ்ச பூஜா மாதிரி. ஏங்க உங்க பாலை குடிச்சு வளர்ந்தவன் தானே நான் உங்க அரண்மனைக்கு வந்ததுனால என்ன லாபம் நட்டம் உங்களுக்கு? என்ன யாரை பார்த்தாலும் உள்ளோட மாட்டேங்கிறாங்க. என்னுடைய அஸ்தானம் நாவுதாடு மாறி அண்ணனிடத்திலே எனது தம்பி அழைத்து விட்டார். என்னுடைய தங்கை உத்தமாவத்தின் ஒரு சொல்ல வாசம் அழைக்கானே நல்லவங்க ஆகாத கனவு கண்டேன் என்று எடுத்து சொன்னோம். இப்படி ஆளாளுக்கு சொல்ல இந்த நேரத்தில் நான் எங்க போவேன்? அனைவரையும் நான் தடுத்து நிறுத்தி விட்டேன். எதற்காக? என்ன பண்றது? உன்னை அரண்மனையில் ஆதரிப்பதற்காக. அப்படிங்களா? நமக்கு சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படி? நேர்ல தாங்க இப்பதான் பாக்குறேன். ஒருத்த பொண்ணாண்டூர்னு நீங்க தாங்க. என்னைக்குமே இப்படிதான். நல்ல மனுஷருக்கு. நீ நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா தெரியல. நான் நல்ல மனுஷன் தாங்க. அப்படி சொன்னாங்க. அப்ப சொல்லப்பா. நீ ரொம்ப நல்ல மனுஷன். அத சொல்லு. நல்லவரு உத்தமரு. பாருங்க எத்தனை ஆளு சொல்றாங்க பாருங்க. வாயை திறந்து ஒண்ணு கூட சுத்தமா உண்மையே இருக்காது. அப்படி சொல்ல ஐயா. அப்படி என்றால் நம்ம அனைவரையும் அரண்மனையிலேயே உறங்க வேண்டும். மாலை கதிர் நம்ம தெரிந்த பிறகு நீ சென்று வர வேண்டும். இதை பத்திரமா வச்சிருங்க. என்னுடைய அரண்மனையிலே பத்திரமாக வைத்துக் கொள்கிறேன். ஆகட்ட மாட்டோம். ஒரு மண்டபம் படி முடிச்சாங்க. சம்பளம் ஆண்டவரே அப்படி என்றால் என்னுடைய அரண்மனையில் உறங்க வேண்டும் என்று சொல்கிறாய். ஆமா, உனக்கு ஒரு இடம் ஒன்று சொல்கிறேன். அங்கு சென்று உறங்குவாய். அப்படியா? ஆகட்டும். எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே சொல்கிறேன் தெரியுமா? ஆகட்டும் ஆண்டவா. நமது குதிரை கட்டும் கொட்டாராமா செம்பகூர
செம்புகுளம் ஆண்டவா. என்னுடைய அரண்மனையிலே குதிரைகட்டு கொட்டாரம் ஒன்று இருக்கின்றது. சரி. அந்த குதிரைகட்டு கொட்டாரத்தில் இரவு நேரத்திலே படுத்து உறங்கிவிட்டு காலை கதிர் முதிர்த்த பிறகு சென்று வாருங்கள். ஆண்டவரே, குதிரை கட்டு மண்டபத்திலே நான் சென்று உறங்க வேண்டும். உண்மையாக சாமி, தங்களுடைய சின்னாண்டவர் எப்பேற்பட்டவர்? எப்படி? மிகவும் கோபம் படைத்தவர். ஆனால் அவர் ஏறி சமாளி செய்யக்கூடிய காரி மட்டும் நீளம் என்று சொல்லக்கூடிய குதிரையாகப்பட்டது அங்குதான் இருக்கிறதா? அதற்காக அது முன்னே சென்றால் கடிக்குமா, பின்னே சென்றால் உதைக்குமா? அந்த இடத்துல போய் என்னை படுக்க சொல்றீங்களே, அதுக்கு அவங்க போக சொன்னாங்களே, அதுவே பரவாயில்லைங்க. அந்த இடம் வேண்டாம், வேற இடம் இருந்தா சொல்லுங்க. அங்கு இடமும் வேண்டாம் என்று சொல். எனக்கு பயமா இருக்குதுங்க. அப்படி என்ன வேற இடம் சொல்கிறேன். சொல்லுங்கள் ஆண்டவரே. எனது யானை கட்டும் மண்டபமா செம்பகூல ஆண்டவா, யானை கட்டும் கொட்டாரத்தில் படுத்து உறங்க வேண்டும். ஓஹோ. காலை கதிர் முதிர்த்த பிறகு சென்று வருவது. யானை கட்டு மண்டபத்திலே நான் சென்று உறங்குவதா? உண்மைதான். ஆண்டவரே, தாங்கள் நாட்டினுடைய மன்னர் அல்லவா? யானைகளுக்கு திடீரென்று நட்டனுடைய சாமத்திலே மதம் பிடித்து விடுமா? மதம் பிடித்தவனுடைய நெஞ்சில மிதிச்சாலும் பரவாயில்லைங்க. தப்பி தவிர வேற எங்கேயாவது மிதிச்சுட்டா எனக்கு ஒரு கல்யாண வயசாகி போச்சு. அதற்காக அந்த இடம் வேண்டாங்க, வேற இடம் சொல்லுங்க. என்னை யானையும் கொண்டு விதித்து விடும் என்று சொல்கிறார். ஆமாங்க, அந்த இடம் வேண்டாமா? எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் வேற இடம் சொல்கிறேன். நல்ல இடமா சொல்லுங்க. எனது வாழ்சாத்தும் மண்டகத்தில் படுத்துறங்க வேண்டுமே. வால் சாத்த மண்டபத்தில் அங்கு சென்று நான் உறங்கும் பொழுது தூக்க கலக்கத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஈட்டி கத்தி போன்ற ஆயுதத்தின் மீது என்னுடைய கை கால்கள் பட்டுவிட்டால் அங்கே சாத்தி இருக்கக்கூடிய வாடாகப்பட்டது சரிந்து வந்து என்னுடைய நெஞ்சில குத்திடுவாங்க. அந்த இடம் வேண்டாமாங்க, வேற இடம். அந்த இடம் வேண்டாம். எனக்கு வேண்டாமாங்க. அது வேண்டாம். அப்படி என்றால் இங்கே உறங்க வேண்டும் என்று சொல்கிறார். நான் பத்திரமாக உறங்க வேண்டுமானால், உறங்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் தாங்கள் படுத்துறங்கக்கூடிய பஞ்சனைக்காரக இருந்தா இவ்வளவு மூட்டை இடம் கொடுத்தா போதும். அதுக்குள்ளேயே சுருண்டு படுத்துட்டு படக்குன்னு போய் சேர்ந்துருவேன் என்னுடைய அரண்மனையில். ஆமாங்க, என்னுடைய பஞ்சனைக்கு அருகாமல். ஆமாங்க, நான் உறங்கக்கூடிய பஞ்சனைக்கு அருகாமலே கையளவு இடம் கொடுத்தால் போதும். அப்பதான் எனக்கு பயம் இல்லாம இருக்கு. அங்க சென்று நம்ம இருவரும் உறங்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஆமாட்டவா, ஆகட்டும். சரி, அடி அஸ்தானம். அப்படி என்றால் நம்ம இருவரும் பஞ்சனைக்கு அருகாமலே நன்றாக உறங்க வேண்டும். ஆகட்டும் ஆண்டவரே. ஆகட்டும். இது அஸ்தானம் வருவதை பார்ப்போமே. அஸ்தானம் ஆகட்டும். பஞ்சனைக்கு அருகாமலே நம்ம இருவரும் உறங்க வேண்டும். ஆகட்டும் செம்பகுளம், நம்ம இருவரும் உறங்குவோமே. அப்படி ஆகட்டும் ஆண்டவா. ஆகட்டும் செம்பகுளம். நித்திரை செய்தாரே பொன்னாண்டவன், நித்திரை செய்தாரே அப்பா கர்நாடகர் வந்து ஒரு வேலை முடிச்சுட்டேன். தூங்க போயிட்டாரு. எங்க போய் முடியுது? இன்னும் ஒண்ணு கூட முடியல. அவர் தூங்க போயிட்டாரு. இப்பதான் தூக்க வச்சிருக்கேன். இப்பதான் தூங்க வச்சிருக்கிறேன். நானும் தூங்க போறேன். நல்லா தூங்கு. சாமி சாமி குளிச்சுட்டு அப்படியே போய்